தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. நல்ல ஃபுட்டு. சேர்மன் எப்பவுமே ஃபுட்டில் சமரசம் படுத்திக்கவே மாட்டாங்க. எல்லாருக்குமே என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தாரு. கோடி கோடியா வீட்டில் பணம் இருந்தாலும் பங்களா நிறைய நினைச்சு வச்சிருந்தாலும் கொடுக்குற மனசு இருந்தால் தான் அந்த பங்களாவுக்கும் அந்த பணத்துக்கும் மதிப்பு. அவர் பண்றது வந்து உணர்வுபூர்வமாக உளப்பூர்வமாக பண்ணுறது அப்படின்ற பாண்டிங் பார்த்துருக்கேன். அது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கீழே வந்து பழகிறாரு, மேலே உள்ளவங்க பழகிறாரு. அவரோட பழக்கன்றது வந்து பரவலாக இருக்குது. நிறைய முதலாளிகளை நான் பார்த்த வகையில் அடிமட்டத்திலிருந்து கிளம்பி மேலே போன எல்லா ஆட்களுக்கும் இந்த பொதுவான ஒரு குணம் இருக்கு. கீழே யார் இருந்தாலும் அவங்களை கை தூக்கி விடுறது, அவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்யறது அப்படின்னு. எங்கே இருந்தாலும் ஒரு நம்பிக்கையும் ஊக்கமும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஆஃபீஸில் முதலாளி தொழிலாளர் தினத்தை நம்மளை விட கூடுதலாக கொண்டாடுவார். காரணம் அவர் வந்த சித்தாந்தம் அப்படி, அவருடைய அடிப்படை அப்படி. முதலாளி அப்படின்னா எல்லாரும் வேலை செய்யுங்க போங்க, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு இல்லாம விடிய விடிய நாங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பக்கத்திலே உட்கார்ந்தாரு. இது போயிடுச்சா அது வந்துச்சா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 230 ரிப்போர்ட்டர்ஸ், கேமராமேன்ஸ் உட்பட எல்லாருக்கும் இந்த ஆண்டு அவங்க சம்பளத்தோடு சேர்த்து போனஸையும் நம்முடைய சேர்மன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தலைவரை பார்த்து தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது. ஏன்னா உழைப்புக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அது வந்து தலைவராக தான் இருக்கணும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன கோட்டை கட்டுறோமோ அந்த கோட்டையை முதல்ல அவர் வந்து கனவை நினைவாக்கி தந்துக்கிட்டே இருக்காரு. தலைவருக்காக உழைப்போம், தலைவர் நம்மளுக்காக உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த உழைப்பை நம்ம பார்த்து நம்மளும் அவங்களுக்கு உழைக்கணும். நம்ம முதலாளி நல்ல முதலாளி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500-2000 தொழிலாளிகள் என்னோடு வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு விட கூடுதல் முக்கியத்துவம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கிஃப்ட், ஆடல் பாடல் நிகழ்ச்சி, விருந்துன்னு சும்மா களை கட்டுது. இந்த வாட்டி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. போனஸும் ஊழியர்கள் அனைவரும் மனநிறைவோட இருக்கிறதுக்கு அனைவருக்கும் ஏற்றாற்போல் அந்த போனஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கு. எல்லா எம்ப்ளாயிஸுமே ஒருத்தர் தவறாமல் அத்தனை பேரும் நியூஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டு கூடவே வந்து என்ஜாய்மெண்ட்டில் வந்து யாரும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு எங்களுடைய தலைவர் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அத்தனை பேரும் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். உழைப்பில் சிறப்பான நேர்மையான அற்புதமான உழைப்பை செலுத்தக்கூடிய அனைவருக்கும் இப்பயே சூசகமாக சொல்கிறேன், பாஸ்போர்ட் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கான வாய்ப்பினை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிக்கலாங்களா? நம்ம ஸ்ரீடி வருகிறார். பெண்ணென்று பிறந்தாய், ஏனின் கண்ணில் விழுந்தாய். கொட்டட்டும் மேளம்தான் என்று காதல் தேரோட்டும், எரித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவான். இது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கு. ஈவன் வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே வந்து ஒரே டைம் ஒரே இடத்துல மிங்கிள் ஆகி ஜாலியாக செலிப்ரேட் பண்ண ரொம்ப ஃபன்னாக இருக்கு. இந்த தீபாவளி சிறப்பு நாள் அதுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் தீபாவளி இது மாதிரி சரவடியா கொண்டாடி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சந்திக்கலாம் பொங்கல் விழாவில். அனைவருக்கும் நியூஸ் தமிழ் சார்பாக ஹாப்பி தீபாவளி.